வாங்க. இது பாரம்பரியமான விசிறியானே. ஒரு விசிறி எவ்வளவுமா? 150 ரூபா. ஆஹா, ரைட், வாங்க. நல்ல பெருசா இருக்கு விசிறி. ஒன்று எடுங்க பார்ப்போம். ரொம்பவும் பெரிய விசிறி. இந்த விசிறியை வந்து காத்தாங்குடியிலிருந்து பொத்துவிலுக்கு எடுத்து வந்திருக்கிறான் அந்த அம்மா. அது சம்மந்தமாக சொல்லுங்க அம்மா, அந்த விசிறி பற்றி சொல்லுங்க. நீங்கள் செய்கிறீங்களா? ஒரு விசிறி செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? ஒரு நாளைக்கு ஒரு வயலுக்கெல்லாம் இருந்தால் ஒரு 25 விசிறி வெட்டி கட்டலாம். ஒரு நாளைக்கு 25 விசிறிக்கு 25 விசிறி இருந்தால் கட்டலாம், தயாரிக்கலாம். பனை வளைக்கணும், அதுக்கு பாரம் வைக்கணும், அதுக்கு வீட்டில் வச்சு எல்லாம் விளக்கமெல்லாம் செய்யணும், காய்ச்சணும், காய்ச்சி கொத்த கொடுக்கணும், கொத்துறதுக்கு ஒரு விசிறிக்கு. ரைட், சொல்லுங்க அம்மா. இந்த வியாபாரம் எவ்வளோ காலமாக நீங்கள் செய்கிறீங்க? நாங்கள் ஒரு 4 வருஷமாக செய்கிறேன். 5 வருஷமாக செய்கிறேன். 5 வருஷமாக செய்கிறீங்க. இப்போ உங்களுக்கு முன்னே உங்களோட உம்மா வாப்பா இந்த வியாபாரம் செஞ்சாங்களா? அவங்க செய்யலை. அவங்க செய்யலை. ஆஹா, நாங்கள் தான் நான் தான் செய்கிறேன். ரைட். இப்போ இது உங்களோட ஊரில் தயாரிக்கிறாங்களா? இப்போ இந்த பனை ஓலை எல்லாமே எங்கே இருந்து எடுக்கிறாங்க? பனை ஓலை நாங்கள் ராய்மாடியில் வெட்டி கொண்டு வருவோம், பூனேஜி அந்த ஊரில் வெட்டுவோம், காத்தாங்குடியிலையும் வெட்டுவோம். உண்மையிலேயே அந்த விசிறியை நாங்கள் பார்க்கும்போது மிக அழகாக இந்த விசிறி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிறது. முன்பு கொஞ்சம் சிறிய விசிறி வந்தது, இப்போ அழகாக வடிவமைக்கப்பட்டு அழகாக இந்த விசிறியை அவங்க செஞ்சு 150 ரூபாய்க்கு ஒரு விசிறியை விற்கிறாங்க. ரொம்பவும் விலை குறைய இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். 150 ரூபா என்பது இந்த காலத்தில் ஒரு சிறிய பணம் தான். இந்த பணத்துக்கு இந்த விசிறியை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். சொல்லுங்கம்மா, இந்த விசிறி வியாபாரம் பற்றி மேலதிகமான விஷயங்கள் சொல்லுங்க. கடையில் கூட்டு போட்டு சின்னத்தில் ஒரு 12 மணிக்குள்ளே விட்டு போவேன். அப்படி வில்லாட்டி நீ ஊர் வழியே தெரிஞ்சா நீ அடுத்த காலையில நீ தெரிஞ்சாக்கா வீட்டு வழியே நின்று நீ அடுத்த காலையெல்லாம் விட்டு போவேன். நீ சாப்பாடுலாம் தருவாங்க, தெரிஞ்ச ஊரெல்லாம் இருக்கு. நான் சாப்பிட்டு சரி வித்துக்கிட்டு போயிட்டுருவேன். பாய் கொண்டு வருவேன். பாய் கொண்டு வரேன். நான் பாய் கொண்டு வரேன். 10 பாய் கொண்டு வருவேன். 10 பாய் கொண்டு வந்தால் ஒரு பாய் 2500 ரூபா. பாய் 2500 ரூபா, மற்ற பாய் 2000 இப்படி வித்துட்டு போகும். சாதாரணமாக பயன்படுத்துகிற பாய். பன் பாயில கொஞ்சம் பெரிய பாயும் இருக்குதானே? அந்த பாய் எவ்வளவு? பெரிய பாய் 3500 ரூபா இப்படியும் இருக்கு. நாங்கள் பாய்க்கு தக்கனியாக விற்போம். பாய்க்கு தக்கனியாக விற்போம். 3000 ரூபாய்க்கு இருக்கு, 3000 ரூபாய்க்கு இருக்கு, 2500 ரூபாய்க்கு இருக்கு, 1800 ரூபாய்க்கும் இருக்கு. இதுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போவோம், ஜாக்கி கொடுத்துட்டு போவோம். இப்போ இந்த காலத்தில் இப்படி விசிறி அந்த பன் பாயெல்லாம் பயன்படுத்துறது குறைஞ்சிருக்கு. ஃபேன் இருக்கு, ஃபேனுக்கு தானேம்மா, ஃபேனை போட்டால் காற்று வருது, இது யூஸ் பண்ணுறாங்க இல்லை. அதே மாதிரி பண்பாய்க்கு பதிலாக அந்த பிளாஸ்டிக் பாய் கதிரையெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம பாவிச்ச இந்த பாரம்பரியமான பொருட்கள் அழிவடைஞ்சு வருது. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? நீ குறைஞ்சா நீ கஷ்டம்தானமான், கஷ்டம்தான். நீ குறைஞ்சா ஆச்சிக்கிட்டாமா அங்கே குறைஞ்சா ஆச்சி தண்ணி விற்கணும். அப்படி நீ குறைஞ்சா அப்படி தான் விற்கணும். மற்றது இந்த பிளாஸ்டிக் பாயை விட பண்பாயில தூங்குறது நல்ல மாதிரி சொல்றாங்க. அது என்ன காரணம்? அது காரணம் வேண்டாம். பண்ணை வெட்டி காய வச்சு அதை பருத்தி மனையை கூட்ட அரைச்சி தான் விளைப்படுகிறது. இது ரப்பர் பாய். இது ரப்பர் பாயில இனி நாம சூடு நமக்கு ரப்பர் இன்றைக்கு இன்றைக்கு நாம பருமாறி போட்டு கழுவி தோறி போட்டு அந்த பாய் அப்படியோ தோறி போனா பண் போல இது போல உமி போல பறக்குது. அதுல வித்தியாசங்கள் ஒன்றுமே இல்லை, அதுல ஒரு பிரச்சனைகள் இல்லை. பெண் பாய் நல்லா பாவிக்கும், நல்லா பாவிக்கும், உடம்புக்கு நல்லது என்று அந்த மாதிரி சொல்றாங்க. உடம்புக்கு ராகத்து எல்லாரும் அப்படித்தான் வாங்குது. உடம்புக்கு நல்லா அடிக்குமா, உடம்புக்கு நல்லா அடிக்குமான்னு தான் வாங்கி எடுக்குது. நல்ல 8 அடி நீட்டம், 5 அடி அகலம் பாய், நல்ல அழகான பாய். நல்லா சிவப்பு பச்சை எல்லாம் வச்சு நாங்கள் விளைச்சி கொண்டு வருவோம். நல்லா விரிச்சுட்டா 2 பேர் படுக்கக்கூடியவும் இருக்கும் அந்த பாய். எல்லாம்
உண்மையிலே இந்த பாரம்பரியமான பொருட்களை நாங்கள் பாதுகாக்கணும், அதை நாங்கள் பயன்படுத்தணும். அப்படி நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டால் வருங்கால சந்ததிகள் இவ்வாறான பொருட்களை பயன்படுத்தாமல் விட்டுவிடுவார்கள். எங்களுடைய பாரம்பரியம் அழிந்துவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அத்துடன் பிரயோசனமும் இருக்கின்றது. நாங்கள் பொத்துவில் இந்த அம்மாவை நாங்கள் சந்தித்தோம். இதை பார்க்கும்போது எனக்கு பல ஞாபகங்கள் வந்தது. ஆகவே இவரை நாங்கள் ஒரு பேட்டி கண்டு எங்களோட தகவல் அரங்கத்தில் போடணுன்றதுக்காக வேண்டி தான் போடுறோம். இப்படியானவர்கள் உங்களுடைய ஊர்களுக்கு வரும்பொழுது இந்த வாரான பொருட்களை கட்டாயம் வாங்கி கொள்ளுங்க. இவ்வாறான பொருட்களில் எமக்கு நன்மை இருக்கின்றது, பாதகங்கள் இல்லை, இயற்கையான பொருட்களாக இது இருக்கின்றது. 100% இயற்கையாக செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கின்றது. அவை இவ்வாறான பொருட்களை கட்டாயம் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். நானும் ஒரு விசிறியை அம்மாவிடமிருந்து இப்போது நான் வாங்கி கொள்கிறேன். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன்.